குப்பை மேலாண்மை அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஜாதிய மனநிலையில தான் பார்க்கப்படுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுக்கு குப்பை இருக்கக்கூடாது, அது தூக்கி தெருவில் எங்கிட்ட வேணா போடலாம். முனிசிபாலிட்டி கார்பரேஷனுடைய ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகரத்தை வந்து தூய்மை செய்வது அவருடைய பொறுப்பு. சென்னையில் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையினுடைய நகரத்தை தூய்மை பண்ணக்கூடிய பணி என்பது வந்து தனியாரிடம் கொடுத்துட்டாங்க, பிரைவேடைசேஷன் வந்து பண்றாங்க. அப்போ அவர்களை வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல எடுக்கிறாங்க. அவங்களை ரெகுலரைசேஷன் பண்ணணுங்கிறதா இப்போ வந்து கோரிக்கையாக இருக்கு. அது செய்யாம இருக்காங்க. சட்டம் என்ன சொல்லுகின்றதுன்னா, ஒரு குறிப்பிட்ட நபர் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 450 நாட்கள் வந்து வேலை செய்யறாரு அப்படின்னா அவரை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இன்னொரு பக்கம் அவங்களுடைய யதார்த்த வாழ்நிலை அப்படிங்கிறது என்னவாக இருக்குன்னா, நாளைக்கு என்ன நடக்கும் என்பது தெரியாத உத்தரவற்ற நிலைமையில தான் இருக்காங்க. அவர்கள் எப்படி நீங்க வந்து என்கேஜ் பண்ண போறீங்க, எப்படி உள்கொண்டு வர போறீங்க அப்படின்னா, நிச்சயமா அதுக்கு ஒரு சட்டம் ஏற்றுவது நிச்சயமான ஒரு மாற்று வழி. அது முடியாத விஷயம்லாம் இல்லை. பாலிசி நீங்க தாராளமாக கொண்டு வரல, அது முடியாத விஷயம்லாம் இல்லை. அது தெரியாமலாம் வந்து நம்ம வந்து அவங்களோட தேர்தல் வாக்குறுதியில வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட யோசனைகளே இல்லாமல் நீங்க வீதியில எவ்வளவு நல்லவனா இருந்துக்குவாங்க, உங்க மேல போலீஸ் நடவடிக்கை மூலமா அப்புறப்படுத்துவேன் என்கின்ற பாலிசி இருக்குங்களா, அது தவறானது. அடிப்படையில் நீங்க இப்படி கான்ட்ராக்ட் விட்டது தப்பு. பேசிக்கா பிரைவேடைசேஷன் தான் பிரச்சனைங்க. இன்னைக்கு நம்ம வந்துட்டு மார்ஸ்க்கு போலாகமா இல்லை மனிதன் நம்ம நிலாக்கு அனுப்பணும் இதெல்லாம் பேசுற அதே ஒரு காலகட்டத்தில் தான் இன்னும் மலைக்குழிக்குள்ளாக மனிதனை தான் அனுப்பிட்டு இருக்கோம். வணக்கம் தோழர். வணக்கம். கிட்டத்தட்ட 8வது நாளை நெருங்கி இருக்காங்க தூய்மை பணியாளர்கள். ரிப்பன் மாலையில் ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. என்ன பிரச்சனை அவங்களுக்கு? ஏன் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ள? அதாவது இந்த தூய்மை பணியாளர்கள் இப்போ முனிசிபாலிட்டி கார்பரேஷனுடைய ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகரத்தை வந்து தூய்மை செய்வது அவருடைய பொறுப்பு. ஸோ வந்து டிஸ்ட்ரிக்ட் முனிசிபாலிட்டி ஆக்டாக இருந்தாலும் சரி, சென்னை கார்பரேஷன் ஆக்ட், அப்புறம் பஞ்சாயத்து ஆக்ட், இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தான் நகரத்தையும் அந்த அவருக்கு சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் தூய்மையாக வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு சட்ட ரீதியாக அவங்க வழங்கப்பட்டிருக்கு. அப்போ அவர்கள் எப்படி அதை செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா, இதற்கான நபர்களை வந்து அவங்க அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அவர்கள் மூலமாக நகரத்தை தூய்மைப்படுத்திக்கிட்டு வேலை செய்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். கடந்த காலங்களில் இப்போ சென்னையில் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையினுடைய நகரத்தை தூய்மை பண்ணக்கூடிய பணி என்பது வந்து தனியாரிடம் கொடுத்துட்டாங்க, பிரைவேடைசேஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ அது நீங்கள் நிறைய வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு சாங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக பாடிக்கிட்டே வரக்கூடிய நம்ம குப்பை வண்டிகளை வந்து பார்க்குறோம். அந்த ஏன் வந்து பாட்டு மாறுதுன்னா, எந்தெந்த கம்பெனி வந்து மாற்றுறாங்களோ வர்றாங்களோ அவங்க புதிய பாட்டுக்கு வர்றாங்க. போன ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு பாட்டு கேட்டுருந்தாங்க. ஆமாம், இப்போ வேற பாட்டு கேட்குது இல்லைங்களா? ஸோ அது வந்து அது ஒரு கம்பெனி வந்து அந்த இப்போ இந்த கம்பெனிஸ் அவங்களுடைய லேபரர்ஸை அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. அவர்களுடைய கான்ட்ராக்டர் லேபர்ஸாக வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. இப்போ இதில் என்னன்னா, அதில் அவங்களுக்கு பெர்மனெண்ட் ஆகிறது தான் பிரச்சனையாக இருக்குது. இவர்கள் நேரடியாக மாநகராட்சியினுடைய ஊழியராக இருக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சில புறநகர பகுதியில் இருக்காங்க. சென்னைக்குட்பட்டு இருக்கக்கூடிய பகுதியில் பெரும்பான்மையான இடங்களில் எல்லாமே தனியார் மயமாக்கிட்டதுனால எல்லாம் தனியார் அந்த நிறுவனத்தினுடைய ஊழியர்களாக இருக்கிறார்கள். இப்போ அந்த இடங்களில் அவங்க சில நேரத்தில் அதிகப்படியான லேபர்ஸ் தேவைப்படுறாங்க. அப்போ அவர்களை வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்கிறாங்க. அவங்களை ரெகுலரைசேஷன் பண்ணணுங்கிறதா இப்போ வந்து கோரிக்கையாக இருக்குது. அது செய்யாமல் இருக்காங்க. இப்போ இந்த ரெகுலரைசேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்றுவது அப்படி இந்த ப்ராசஸ் வந்து சட்ட ரீதியாக இருக்கக்கூடியதான். சட்டம் என்ன சொல்லுகின்றதுன்னா, ஒரு குறிப்பிட்ட நபர் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 450 நாட்கள் வந்து வேலை செய்கிறாரு அப்படின்னா அவரை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனால் அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அது கண்டினியூஸாக வேலை கொடுக்காம இருக்கிறது, இடையில அவங்கள அந்த கண்டினியூட்டி இல்லாமல் பார்க்கின்ற வேலைக்கு வந்து மேனேஜ்மெண்ட் அதை வந்து தெளிவாக செய்யும். இந்த பிரச்சனை இருக்கும். அப்போ ஒரு லேபர்னுடைய உரிமை மறுக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான். இப்போ இந்த இடத்துல இவங்களோட கோரிக்கை என்னன்னா, நாங்கள் கடந்த 10 வருடங்களாக தொடர்ச்சியாக கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் இருக்கிறோம், எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். இப்போ இந்த இடத்துல எங்களை எல்லாம் திடீர்னு எங்களை வந்து நீக்கிறாங்க, எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. திமுக தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் நிரந்தரம் செய்வோம். அது இவர்கள் மட்டுமல்ல, ஆசிரியர்களாக இருக்கட்டும், இன்னும் சில நிறைய கான்ட்ராக்ட் லேபர். இப்போ என்னன்னா, நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் என்னன்னா, நிறையா டிபார்ட்மெண்ட்ஸில் இந்த மாதிரி கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய லேபரர்ஸ் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் பணி நிரந்தரம் செய்வது அப்படிங்கிறது கோரிக்கையாக இருக்கின்றது. அதை செய்யாமல் தடுக்கிறார்கள். அதற்காக தான் அவர்களும் போராடி கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு நபர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஸோ பேசிக்காக இந்த பிரச்சனை இப்படி புரிஞ்சுக்கணும். இதில் பணி நிரந்தரம் பண்ண வேண்டியது ஏன் அவசியமானது? ஏன்னா, எனக்கு ஒரு என்னோட நிச்சயமற்ற தன்மை இருக்கு இல்லைங்களா? எப்போ வேணா வேலை வந்து போயிடலாம், எப்போ வேணா எனக்கு வருவாய் இல்லாமல் போயிடலாம். அப்போ என்னோட சோஷியல் செக்யூரிட்டிக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் தன்மை இருக்குது. அப்போ அது உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கோரிக்கை.
வேற ஒன்றும் இல்லை. நம்ம கடந்த காலங்களில் இப்போ மோடிஜியை வந்து இந்த மாதிரி தூய்மை பணியாளர்கள் காலை கழுவி விட்டது, பூ போடுறது, இதெல்லாம் கொண்டாடுறது அப்படிங்கிற அவங்க க்ளோரிஃபை பண்ணுறதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஒரு பக்கம் நீங்கள் இப்படி க்ளோரிஃபை பண்ணுறீங்க, ஆனால் இன்னொரு பக்கம் அவங்களுடைய யதார்த்த வாழ்நிலை அப்படிங்கிறது என்னவாக இருக்குன்னா, நாளைக்கு என்ன நடக்கும் என்பது தெரியாத உத்தரவுமற்ற நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ ஒரு அந்த அவல நிலை தான் இருக்கு. ஸோ அவருடைய கோரிக்கை ஒன்று தான், எங்களுடைய பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா. இவங்களுக்கு இந்த தூய்மை பணியாளருக்கு இந்த லேபர் லான்ற ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கலையா? அதுக்கான துறை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? அதுக்காக இவங்களுக்காக போராடணும், அவங்க தானே போராடணும். ஆமாம், இப்போ லேபர் லாஸ் வந்து இருக்குது, அது நிறைய சட்டம். இப்போ என்னன்னா, ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணால் கடந்த காலங்களில் தொழிலாளர்களுக்கு நலமாக சார்பாக இருக்கக்கூடிய நிறைய சட்டங்களை மாற்றி அமைச்சிட்டாங்க. அது கம்ப்ளீட்லி லேபர் லாஸ் வந்து போயிடுச்சு. 2 விஷயங்களை வந்துட்டு பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்பாக செஞ்சாங்க. 2 சட்டம், நிறைய சட்டங்களை மாட்டினாங்க. அது ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய சட்டங்கள், என்விரான்மெண்ட் லாஸை பயங்கரமாக டைல்யூட் பண்ணிட்டாங்க. லேபர் வெல்ஃபேர் லாஸ், தொழிலாளர் நல சட்டங்கள் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு இப்போ எல்லாத்தையும் ஒருமுகமாகப்படுத்தி அதை மாற்றுகின்ற வேலை செஞ்சுருக்காங்க, நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அவர்களுக்கான பாதுகாப்பில் ஏன் நடக்குதுன்னா, உங்களுக்கு குளோபலைசேஷனுக்கு பின்னாடி உலகமய பொருளாதாரத்துக்கு வந்ததுக்கு பின்பாக ஃபயர் அண்ட் ஹையர், எப்போ நான் நினைச்சாலும் ஒருத்தரை வந்துட்டு நான் ஹையர் பண்ணிக்கலாம், எப்போ நினைச்சாலும் அவங்கள இருந்து வெளியேற்றலாம். இந்த கொள்கை இருக்குல்ல, அந்த கொள்கை இங்கே அமல்படுத்துறாங்க. பேசிக்கான பிரச்சனை என்பா இந்த கொள்கை அப்படிங்கிறது நம்மளுடைய இந்திய ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயம். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா, அப்படி நீங்க இயங்க முடியாது. அவனோட ஒரு நபரனுடைய பணி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசுடைய கடமையாக இருக்கும். இதுதான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட். ஆனால் அந்த கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட்டை மீறி இன்னைக்கு சந்தை பொருளாதாரம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ விருப்பப்பட்டால் ஒரு நபரை பணிக்கு அமர்த்திக் கொள்ளலாம், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வெளியேற்றலாம் அப்படின்னு. இது மேலோட்டமாக பார்க்கும்போது சரியானதாக இருக்கும். ஆனால் அது அப்படி அல்ல. நீங்கள் தொழிலாளர்களை வந்து உறிஞ்சிடுறீங்க, அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்துட்டு மறுக்கிறீங்க, அவருக்கான எந்த நல சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களும் நீங்கள் கொடுக்காம திடீர்னு அவர் வெளியனுப்பக்கூடியது இருக்குல்ல, அப்போடைய சோஷியல் செக்யூரிட்டி என்ன ஆகுங்கிறதா வந்து ஒரு கேள்வி. அப்போ அடிப்படையில் இந்த சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய மாற்றங்கள், இன்னைக்கு லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, லேபர் கமிஷனர் இருக்காங்க, அவங்ககிட்டலாம் நம்ம வந்து முறையிடலாம். ஆனால் அவர்களுடைய பருவிக்கு உட்பட்டு இதெல்லாம் வருதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, சட்ட ரீதியாக அதுக்கான நிறைய மாறுதல் நடந்திருக்கு. அதையும் மீறி நாம போய் செயல்படுத்துறோம் அப்படின்னா, அவர்கள் எந்த அளவுக்கு துரிதமாக இதை கேட்டு உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா போதுமானதாகல. அப்போ அந்த இடத்துல தான் நம்ம இவங்களுக்கான ஒன்று கூடுவதற்கான உரிமை, யூனியன் அமைப்பதற்கான உரிமை, ஒரு யூனியனாக இருந்து போராடுவதற்கான உரிமை, இதெல்லாம் உறுதி செய்ய வேண்டியது. தனியார் மயமாகின்ற போது இந்த உரிமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறுக்கப்படுகிறது. அப்ப என்னன்னா, எந்த விதமான சேஃப்கார்ட்ஸ் இல்லாம இவர்கள் இருக்காங்க. ஒரு தெளிவுபடுத்துங்க. இப்போ கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்ற இந்த லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா, இது இவங்களும் பிரைவேடைசேஷன்ல தான் இருக்காங்க. இது எப்படி இந்த கவர்மெண்ட் செக்டாருக்கு எப்படி மாற முடியும்? அதுக்கான வரம்புகள் ஏதாவது இருக்கா? இத்தனை வருஷம் ஒரு லேபர் வந்து இத்தனை வருஷம் இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்ணா இவங்கள இந்த கவர்மெண்ட் செக்டார்ல சேஞ்ச் ஓவர் பண்ணலான்ற ஒரு லா ஏதாவது இருக்கா? இயர் ஏதாவது குறிப்பிட்டு இருக்கா? இல்ல, சட்டம் இல்லை. இப்போ அதான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. ஆனா பாலிசி நீங்க கொண்டு வரலாம். அது இப்போ அதுதான் ரொம்ப கிளவராக பண்ணுறாங்க. என்னன்னா, இப்போ நேரடியாக நீ ஒரு அரசுக்காக வேலை செய்கின்ற போது நான் நிச்சயமாக உங்களை வந்து நியமித்து தான் எடுக்க முடியும். ஒரு அரசு ஊழியராக ஆக்காம மக்கள் மத்தியிலே இது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. நான் 5 வருஷம் இதுல ஒர்க் பண்றேன்பா, கான்ட்ராக்ட் பேசிஸ்லேயே இருக்கேன், இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல என்ன பர்மனன்ட் பண்ணுவாங்க, அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த மனநிலை இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இந்த இடத்துக்கு வர்றது காரணம் அதுதானே. உண்மைதான். ஆனால் என்னன்னா, நீங்கள் ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியராக மாற வேண்டும்னா டிஎன்பிசி வைக்கக்கூடிய எக்ஸாம் மூலமாக தான் நீங்கள் உள்ளே வந்தாகும். அதுதான் ஒரே பாத்வே. அதன் மூலமாக இல்லாமல் நீங்கள் வேலை ஜாப் அவங்க எடுக்க முடியாது இல்லைங்களா? அப்போ நீங்கள் டிஎன்பிசியில் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி தான் நீங்கள் உள்ள வரணும். அது நீங்கள் தூய்மை பணியாளராக இருந்தாலும் சரி, வேற எந்த உயர்வாக இருக்கக்கூடிய பணியாளர்களாக இருந்தால் இதுதான் கிரைட்டீரியா. இப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் அரசு சார்பாக இருக்கக்கூடிய வேலைகளுக்கு நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். அப்போ அவர்களை வந்து உள்ள நேரடியாக நீங்கள் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த சிக்கல்னா இப்போ இருக்கக்கூடிய சட்டத்தில் முடியாது. அப்போ அதற்கு தான் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வரணும், ஒரு பாலிசி கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதை ஏற்றலாம், அதுக்கு எந்த விதமான தடை அப்படிங்கிறது இல்லை. அப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கான என்ன ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வரும்? ஆரம்பத்தில் தனியார்மயமாக்கும் போது என்ன ஒரு அரசு வந்து ஃபர்ஸ்ட் என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா, அரசாங்கத்தில் தற்போது இருக்கக்கூடிய சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நாங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கான ஊதியம் வழங்கப்பட வேண்டும், இந்த பாதுகாப்பெல்லாம் உறுதி செய்யணும், ஃபர்ஸ்ட் அந்த கிரைட்டீரியா வச்சாங்க. போக போக இப்போ அந்த கிரைட்டீரியாஸ் இல்லை. ஸோ அப்போ அவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இல்லை. இப்போ அவர்கள் எப்படி நீங்கள் வந்து என்கேஜ் பண்ண போகிறீங்க, எப்படி உள்கொண்டு வர போகிறீங்க அப்படின்னா, நிச்சயமாக அதுக்கு ஒரு சட்டமீட்டுறது நிச்சயமான ஒரு மாற்று வழி. அது முடியாத விஷயம்லாம் இல்லை. பாலிசி நீங்கள் தாராளமாக கொண்டு வரல, அது முடியாத விஷயம்லாம் இல்லை. அது தெரியாமலாம் வந்து நம்ம வந்து அவங்களோட தேர்தல் வாக்குறுதியில் வந்து கொடுத்துருக்காங்க இல்லை, அவங்க ரெகுலரைசேஷன் பண்ண முடியும் அப்படின்னு முடியாதனால. அப்போ அதற்கு தனி சட்டம் நீங்கள் கொண்டு வரலாம், அல்லது இவர்கள் இந்த பணியை செய்ய வேண்டியதுக்கான வேற ஒரு அமைப்பை நீங்கள் வந்து உருவாக்கலாம். அதுக்கு எத்தனையோ வழிவகைகள் இருக்கு. அப்போ அவை என்ன செய்ய முடியும், என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு அப்படிங்கிற யோசனைக்கு வரணும். அப்படிப்பட்ட யோசனைகளே இல்லாமல்
நீங்கள் வீதியில் எவ்வளோ நல்லவனாக இருந்துக்குவாங்க, உங்கள் மேலே போலீஸ் நடவடிக்கை மூலமாக அப்புறப்படுத்துவேன் என்கின்ற பாலிசி இருக்குங்களா, அது தவறானது. அப்படி நீங்கள் செய்ய முடியாது. பேச்சுவார்த்தை நடத்துங்க. வேற ஒரு கார்ப்பரேஷன் வந்து உருவாக்குங்க, ஒரு தனி அமைப்பை வந்து உருவாக்குங்க. அதன் மூலமாக அவர்களை வந்து வேலை செய்வதற்கான வழிவகை என்ன செய்யுது, அவங்களுக்கான பணி நிரந்தரத்தை எப்படி செய்வது அப்படின்னு பேசலாம். ஸோ அந்த வேலைகள் முன்னெடுக்க வேண்டும். ஸோ சட்டத்தை நம்ம நிச்சயமா உருவாக்க முடியும், பாலிசி நிச்சயமா உருவாக்க முடியும். மக்களுக்கு ஒரு ஆசைகள் இருக்கு. இப்போ நான் வந்து அரசாங்க வேலையில செய்ய போறேன். நான் இந்த வேலையில நான் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் செய்யறேன். ஏன்னா இது திமுக அரசு ஏற்கனவே சில கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இருக்கவங்கலாம் கவர்மெண்ட் செக்டருக்கு சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்கு. குறிப்பிட்டு பேச போனால் டிஎன்ஏபி எடுத்துருங்களேன், நியர்லி ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணவங்க எல்லாம் அவங்கள பர்மனெண்ட் ஆகியிருக்காங்க கலைஞர் பீரியட்ல. அந்த ஆசை இவங்களுக்கும் இருக்கும் இல்லையா? திமுக கவர்மெண்ட்னாவே இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்ற ஒரு ஆசையில இவங்கெல்லாம் வந்து வேலை செய்யறாங்க இல்லையா? அதை எப்படி பாக்குறது? இல்ல அது என்னன்னா, அது எலக்டோரியல் ப்ராமிஸா மட்டுமே இருக்குமா, இல்ல அதை தாண்டி இது இல்ல? அதுதான் என்னன்னா, இப்போ வந்து டிஎன்பிசி மூலமாக தேர்ந்தெடுக்காம நீங்க உள்ள கொண்டு இப்படி ரெகுலரைசேஷன் பண்றது இல்லையா, அது தவறு அப்படின்னு இப்ப நீதிமன்றங்கள் சொல்லிட்டாங்க. இப்ப சிக்கல் அதுதான். நீங்க வந்து ஒரு வழிவகை வச்சிருக்கீங்க. ஒரு பணிக்கு வந்து ஒருத்தர் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து பப்ளிக் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஒரு எக்ஸாம் நடத்தி அப்படி தான் அவங்க உள்ளே கொண்டு வரணும்னு ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கீங்க. இப்போ இந்த ப்ராசஸை வந்து கர்டைல் பண்ணி நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் உள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு நீங்கள் வந்து இந்த லா வந்து ஸ்கில் லேபிளுக்கும் பொருந்துமா? ஆமாம் ஆமாம். ஏன் அப்படின்னா நீங்கள் அரசு ஊழியராக ஆகிறீங்க இல்லைங்க. அரசு ஊழியராகின்ற போது அதில் கூட பெனிஃபிட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஈக்குவலண்ட்டாக இருக்குது. அப்போ அரசு ஊழியருங்கிற டெஃபினேஷனுக்குள்ள வரும்போது அதுக்கான நார்ம்ஸை வந்துட்டு பின்பற்ற வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குது. அப்போ அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி ஃபஸ்ட்டு என்னன்னா அடிப்படையில் நீங்கள் இப்படி கான்ட்ராக்ட் விட்டது தப்பு. பேசிக்காக ப்ரைவேட்டைசேஷன் தான் பிரச்சனைங்க இல்லைங்களா? நம்ம அடிப்படை பிரச்சனையே தான். இப்போ இந்த பணியை நீங்கள் ப்ரைவேட்டாக வந்து கொடுத்துட்டீங்க. ஒன்று அப்போ ப்ரைவேட்டை நீங்கள் கொடுக்கின்ற போது அவர்களுக்கு இவங்களை டேக் கேர் பண்ணுறதுக்கான அது உறுதிப்பாட்டை நீங்கள் கொண்டு வரணும். அது ஒரு ஸ்கீம்ஸ். அல்லது இப்படி பணி செய்தவர்களுக்கு இவங்களுக்கு தனியாக நீங்கள் வந்து இன்னொரு கால் ஃபார் பண்ணுங்கள், எக்ஸாம் நடத்த இது பண்ணுங்கள், அவங்களுக்கான ஒரு இன்டர்வியூஸை வந்துட்டு இது பண்ணுங்கள். அதன் மூலமாக எப்படி உங்களை அப்சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ப்ராசஸ் பண்ணுங்கள். அது தாராளம் செய்யலாமே, அது முடியாத விஷயம் இல்லை இல்லையா? அப்போ டிஎன்பிசி மூலமாகவே இவர்களை எப்படி உள்ளே கொண்டு வருவது, இப்போ இந்த பணியாளர்களை வந்து எப்படி நம்ம நியமிப்பது அப்படி. இப்போ இந்த இடத்துல கார்ப்பரேஷன் அவர்களுடைய பணி நிரந்தரம் அவங்களுக்கான பணி நிரந்தரம் செய்வதற்கு அவங்க உள்ள கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கார்ப்பரேஷன் மூலமாக இவங்களை எப்படி உள்ளே கொண்டு வருது, அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குது? ஏன்னா மற்ற இடங்களில் தூய்மை பணிகளை வந்து கார்ப்பரேஷன் வந்து செய்கிறாங்க. ஒவ்வொரு கார்ப்பரேஷனுக்கு மட்டும் தனி பவர்ஸ் இருக்குது. அப்போ அதற்குள்ளாக இவர்களை எப்படி அப்பாயின்ட் கொண்டு வர்றது? அப்போ இங்கே முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாதுங்க. சட்டத்தினால இல்லை, சட்டத்தை வந்து நீங்கள் மாற்றி அமைக்கணும், இல்லை புதுப்பிக்கணும், பாலிசி கொண்டு வரணும். ஒன்லி திங் என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த மனநிலை வேணும். இதை செய்யணும், எப்படியாச்சும் ஒரு தீர்வு காணணும்னு. இப்போ அந்த தீர்வை நோக்கி நகர்வதற்கான ப்ராசஸ் இல்லாமல் இருக்குது. அடிப்படையான பிரச்சனை இதுதான். அப்போ ஏதோ ஒரு வகையில் அவங்க உள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நீங்கள் முடியவே முடியாத பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு வேலை நேரம் அப்படின்ற ஒரு லேபருக்கு இதுதான் வேலை நேரம்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்கு இல்லையா? ஆனால் இந்த தூய்மை பணியாளர்கள் நம்ம எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க காலையில் 4 மணிக்கும் பார்க்க முடியுது, இரவு 1 மணிக்கும் பார்க்க முடியுது. அவங்களுக்கான நேரம் கால வரையெல்லாம் ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு? இல்லை, அதுதான் இப்போ கான்ட்ராக்ட் லேபராக இருக்கும் போது உங்களுக்கு அது கிடையாது. நீங்கள் பெர்மனெண்ட் லேபர் ஆகிட்டீங்கன்னா 8 மணி நேரம் என்ன தான் வேலை, அதுக்கு மேலே நான் செய்ய மாட்டேன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஏன்னா உங்களை உடனே பணி நீக்கம் செய்ய முடியாது இல்லைங்களா? உங்களுக்கு அந்த செக்யூரிட்டி உங்களுக்கு அங்கே தான் வருது, அந்த பாதுகாப்பு தன்மை அங்கே தான் வருது. அப்போது இங்கே இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, தூய்மை பணியாளர்கள்லாம் இவன் என்ன நம்மளை கேள்வி கேட்கறது, நாம் சொன்னால் இவங்க நாட்டில் வேலை செய்ய வேண்டியதானே. அது இடியாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் நீ போய் களத்தில் போய் குப்பை அள்ளணும். தலைவர்கள் யாராச்சும் வராங்க, தெருவை கூட்டணும்னா கூட்டணும். அது காலையில் 6 மணியாக இருந்தாலும் சரி. அடிமைத்தனமா தோணலையா? அடிமைத்தனம் தான், அது நிச்சயமாக அடிமைத்தனம் தான். ஒரு நவீன தீண்டாமை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும். அது நிச்சயமாக வந்து ஒரு மனு சார்ந்திருக்கக்கூடிய நடவடிக்கை தான். நமக்கு அந்த இது அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அப்போ அதுதான் எப்படி நீங்கள் வந்துட்டு ஹியூமனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கேள்வி இருக்குது. அப்போ அவர்களுடைய மாண்பை நீங்கள் எப்படி உறுதி செய்வதுங்க தான். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, டோக்கனிசமாக நீங்கள் வந்து அவங்க காலை கழுவ வேண்டாம், அவங்களுக்கு வந்துட்டு பூ போடுறது வேண்டாம், இது தெய்வத்துக்கே செய்கிற சேவை அப்படிங்கலாம் இந்த டயலாக் வேண்டாங்கிற. அவர்களை மாண்போடு நடத்துவதற்கான ஒரு வேலையை செய்யணும். 2வது, ஒரு குறிப்பிட்ட ஜாதி மக்கள் மட்டும்தான் இதை செய்து கொண்ட நிலைமை போக்கி இது வந்து அவர்களுக்கான அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது இதை மோர் மெக்கானைஸ்ட் பண்ணிட்டு இதில் மோர் அதர் பீப்புள்ஸும் உள்ளே கொண்டு வரக்கான பார்க்கணும். இன்னைக்கு ஏன் வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இதை மட்டுமே நம்பி இருக்காங்கன்னா, வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சபலம். இதை நம்ம அட்ரஸ் பண்ணுறதே இல்லை இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு இது பண்ணி கொடுங்கிற. ஆனால் அடுத்த தலைமுறை இதில் நாம் ஈடுபடுத்த வேண்டுமா? கூடாது. கண்டிப்பாக அவங்களுக்கு அதர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அப்போ ஏன் மெக்கானிசேஷன் நீங்கள் அதே இருக்கல.
இன்னைக்கு நம்ம வந்துட்டு மார்ஸ்க்கு போலாகமா இல்லை மனிதன் நம்ம நிலாவுக்கு அனுப்பணும் இதெல்லாம் பேசுகிற அதே ஒரு காலகட்டத்தில் தான் இன்னும் மலைக்குழிக்குள்ளாக மனிதனை தான் அனுப்பிட்டு இருக்கோம். மேன்ஹோல்னு தான் அதுக்குன்னு பேர் வச்சிருக்கோம். இந்த அபலம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ இதை நாம் நீக்கணும். அப்போ இந்த இடத்துல சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டை நீங்கள் கொண்டு வர்றது, அப்போ இந்த கம்யூனிட்டி இதை வந்து கடந்த 15-20 வருஷம் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு அதர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் உருவாக்கி கொடுங்க. இன்னும் இந்த மாதிரி பணியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேறு வகையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்குது, இன்னும் அவங்க இதை நம்பி தான் இருக்கிறாங்க இருக்குல்ல. இதுவே மிகப்பெரிய ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை இல்லைங்களா? அப்போ இதை மாற்றுவதற்காக பேரலாக நாம் என்ன செய்கிறோம், என்ன யோசிக்கிறோம். அப்போ 8 மணி நேரம் வேலை மட்டும் அப்படிங்கிறது கிடையாது. அவர்கள் மனித மாண்போடு இந்த வேலைகளை செய்கிறாங்கன்னா கிடைக்கும், நிச்சயமாக கிடையாது. அவங்களுக்கான பாதுகாப்பான உடை கொடுக்கப்படுவதில்லை. இந்த தூய்மை இதில் செய்கிறாங்கன்னா அவங்க கரெக்டாக அதை வந்து ஹைஜீனிக்காக செய்வதற்கான என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் குப்பை மேலாண்மை அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஜாதிய மனநிலையில் தான் பார்க்கப்படுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ள குப்பை இருக்கக்கூடாது, அதை தூக்கி தெருவில் எங்கிட்ட வேணால் போட்டுடலாம். அதை செக்ரிகேட் பண்ணுறது கூட மனநிலை இல்லை. ஏன் இல்லைன்னா இதுக்கு ஒரு தனி கம்யூனிட்டி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். நமக்கு தெரிஞ்சவங்க அது யார் இன்வால்வ் ஆகலைங்கிற மனநிலை இருக்குல்ல, இந்திய மனநிலை இருக்குல்ல, அதுதான் இது அடிப்படையான ஒரு பிரச்சனை. அப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த வர்க்கம் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த ஜாதியை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை நாம் அனலைஸ் பண்ணணும். இது வெறுமனே இது ஒரு மக்கள் அவங்க வேலை கேட்குறாங்க அப்படிங்கிறது இல்லை. அந்த சமூகம் என்னவாக இருக்குது, அதுக்கு என்ன பின்புலம் இருக்குது, ஏன் இது நடந்து கொள்கிறது அப்படிங்கிற இந்த சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் உள்வாங்கி கொண்டு தான் நீங்கள் தீர்வு காணும். அப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு இவர்களுக்கான வாழ்வாதாரத்திற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்க கேள்வி நம்பர் 1. அடுத்த இருக்கக்கூடிய ஜெனரேஷன் இதில் ஈடுபடாமல் தடுப்பதற்காக நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது. எக்ஸிஸ்டிங்காக இந்த வேலை செய்கிறவங்களை இன்னும் மாண்போடு வேலை செய்வதற்காக நாம் என்ன செய்ய போகிறோம், அதுக்கு எவ்வளோ நிதி பங்கீடு செஞ்சுருக்குங்கிற இது எல்லாமே பேசப்படும். இதை தவிர்த்து விட்டு இது வந்து ஒரு ஆஸ்பெக்டாக மட்டும் நம்ம வந்து பேசுறது அப்படிங்கிறது நிரந்தர தீர்வாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ இவங்களுக்கான நீதி எப்படி வரும், யாரால? இது கார்பரேஷன் தான் பண்ணணும். இப்போ கார்பரேஷன் தான் இதில் வந்து டைரக்டான அத்தாரிட்டிஸ். ஸோ கார்பரேஷன் இதில் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, கார்பரேஷன் அந்தளவுக்கு இண்டிபெண்டாக இதில் முடிவு எடுக்கிறாங்கன்னா கேட்டால் கிடையாது. பிரச்சனை அகைன் தமிழக அரசாங்கம் என்ன சொல்லுதோ அப்படிங்கிறது. ஸோ தமிழக அரசாங்கம் அப்படிங்கிறது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது பொறுத்து தான். ஸோ அவர்கள் இதை வந்து ஒரு முக்கிய பிரச்சனையாக கருத்தில் கொண்டு உடனடியாக இதுக்கான தீர்வை நோக்கி நகர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. மற்ற எல்லா கட்சிகளுமே இதுக்கான குரல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா. இது வந்து நிச்சயமாக இந்த தனியார்மயமாக்கல் அப்படிங்கிற இந்த பிரச்சனையிலிருந்து அணுகப்பட்டு இதற்கான நம்ம என்ன தீர்வு செய்ய போகிறோம் அப்படிங்கிற நிறைய கூறுகள் இருக்குது. அந்த வகையில் அனைத்து கட்சிகளும் ஒன்று கூடி அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவர்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கோரிக்கிறோம். நன்றி. நன்றி.